ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ரேஷ்மிக்கு 2 கண்ணுமே தெரியாது. ஆனாலும் அவளுக்கு நல்லா படித்து ஒரு பெரிய அதிகாரியாக மாறணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான போட்டியிலையும் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசையும் உண்டு. ஆனால் எல்லா மாணவிகளும் அவளை பார்த்து ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே பாரு, 2 கண்ணுமே தெரியாது, உனக்கு இவ்வளோ பெரிய ஆசையா என்ன? இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கிடுறதுலாம் எங்களுக்கு உகந்தது. உனக்கு இந்த ஸ்கூலே கரெக்டு கிடையாது தெரியுமா? உனக்குன்னு பிளைண்டு ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதில் போயா இருந்தால் தான் நீ நினைக்கிற மாதிரி ஷைன் ஆக முடியும். இங்கே இருந்தால் நாங்கள் தான் அழகாக பிரகாசிப்போம், அது பார்க்க கூட முடியாது உன்னையால் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலான வார்த்தைகளை பேசினதை அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் கவனித்தாங்க. அப்போ ரேஷ்மியை கூப்பிட்டாங்க. இங்கே பாரு, உன்கிட்ட 2 கண்ணு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்கிட்ட நிறைய திறமைகளை குவிஞ்சிருக்குது. கடவுள் சின்னதாக எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான மைனஸை கொடுப்பார். அதில் ஒன்று தான் உனக்கு 2 கண்ணு தெரியாதது. மற்றபடி உன்கிட்ட எதுவுமே திறமை இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை உற்சாகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவள் கூடவே இருந்து எல்லாவற்றையும் எல்லா இடத்துலையும் போட்டியிடணும், அவளுக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பும் எல்லா மாணவிகளும் கொடுக்கணும்னு அவங்க சொன்னதும் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அதே மாதிரி எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டா. ரொம்ப சந்தோஷப்பட்டா ரேஷ்மி. அவளுக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே அந்த டீச்சர் நிறைவேற்றி கொடுத்தாங்க. இப்போ பாரு, உன்னைய நிராகரித்த இடத்துலையே இப்படி ஒருத்தங்களான்னு நிராகரிக்கவே முடியாத அளவுக்கு வளர்றது தான் உண்மையான வெற்றின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? இனிமேல் உன்னைய ஏன் அணியில் வந்த சேரு, என்னுடைய அணியில் வந்த சேருன்னு எல்லாரும் உன்னைய தாங்க போகிறாங்க. நீ அந்த அளவுக்கு அழகாக போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிற. இது மட்டும் இல்லாமல் கண்ணே தெரியாட்டினாலும் எவ்வளோ திறமைகள் இருக்குதுன்னு மற்றவங்களுக்கும் நீ காமிச்சிட்ட. உன்னுடைய திறமைகளுக்கு நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். பாரு, மற்றவங்க முன்னாடி உன் தலையை எப்படி அழகாக உயர்த்த செஞ்சுருக்கிறாரு. உன்னை எல்லாரும் நிராகரித்தாங்கல்ல, இப்போ பாரு, உன்னைய தேடி எல்லா மாணவிகளும் உன்கிட்ட வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் ரேஷ்மியை உற்சாகப்படுத்தினாங்க. அதுலேயும் நல்லா படிக்க ஆரம்பித்தா. எல்லாத்துக்கும் அவங்களுடைய டீச்சர் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் ரேஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம டீச்சர் நம்மளுக்காக எவ்வளோ உற்சாகமாக எல்லாவற்றையும் பாரமெடுத்து செய்கிறாங்கன்னு சொல்லி படித்து நல்ல விதமாக ஸ்டேட் லெவலில் மார்க் எடுத்தா. எல்லாரும் அவளை பாராட்ட ஆரம்பித்தாங்க. எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டா. எல்லாத்துலேயும் தங்க பதக்கமும் பெற்றெடுத்தா. இதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணிட்டாளேன்னு சொல்லி அவளை எல்லாருமே பாராட்டினாங்க. என்னதான் கண்ணு காது எல்லாம் இருந்திருந்தாலும் மற்றவங்களை காட்டிலும் கர்த்தர் எனக்கு அதிகமான திறமையை கொடுத்துருக்கிறாருன்னு மைக்கில் எல்லாரும் முன்னாடியும் கர்த்தரை முன்னிட்டு அவருக்கு நன்றி கூறும்படியும் அவருக்கு சாட்சியாக நிற்கும்படியாகவும் ரேஷ்மி வாழ ஆரம்பித்தா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளை யாரெல்லாம் நிராகரிக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்மளை நிராகரிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையான வெற்றியாக இருக்கும். அந்த வெற்றியை நம்ம சுதந்திரிக்கும் போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.